பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 4 வார்த்தையை தியானிக்க உதவி செய்து நன்றி அப்பா. இப்பொழுது 5வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த 5வது வார்த்தை மூலமா கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன பூ? மன்னிப்பு. 2வது வார்த்தை என்ன பூ? ரட்சிப்பு. 3வது வார்த்தை என்ன பூ? பொறுப்பு. 4வது வார்த்தை என்ன பூ? தவிப்பு. 5வது வார்த்தை என்ன பூ? எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மறப்பீங்களா? இயேசு சிலுவையில் பேசின 7 பூ சொல்லுங்கன்னா மடன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பூவை பார்க்க போறோம்? எதிர்பார்ப்பு. 5வது வார்த்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். இது என்ன பூ? எதிர்பார்ப்பு. தாகமா இருக்கிறேன்னா என்னத்தை நான் எதிர்பார்க்கணும்? எனக்கு தாகமா இருக்கு, நான் என்னத்தை எதிர்பார்க்கணும்? தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயா தாகமா இருக்கேன், ஒரு இடத்துல தண்ணி கோருங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? தண்ணி எதிர்பார்க்கிறோம். அதே போலதான் இங்க 5வது வார்த்தையில பார்க்கிறோம், தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. இயேசுக்கே தாகமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது 100% மனுஷனா இருந்தாரு, 100% கடவுளா இருந்தாரு. அல்லேலூயா. கடவுளுக்குலாம் தாகம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் பூமியில மனிதனா இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன உணர்வுகள்லாம் உண்டோ அதே உணர்வுகள் அவருக்கும் உண்டு. முள்ளு குத்துனா நமக்கு வலிக்கிறது போல அவருக்கும் வலிக்கும். நமக்கு தண்ணி தாங்க எடுக்கிறது போல அவருக்கும் தண்ணி தாங்க எடுக்கும். நமக்கு பசி எடுக்கிறது போல அவருக்கு பசி இருந்தது. ஏன்னா அவர் யாரா இருக்கிறார்? 100% மனுஷனா இருந்தாரு, 100% கடவுளா இருந்தாரு. அல்லேலூயா. அவரை பிடித்து கொண்டு போய் என்ன செய்றாங்க? சிலுவையில கொண்டு போறாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா அவருக்கு தண்ணியே கொடுக்கல, தண்ணியே கொடுக்கல. நம்ம கொஞ்ச நேரம் இந்த வெயில நமக்கு இப்ப உள்ள இருக்கோம். இப்பவுமே நமக்கு நான் அந்த ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி பாத்தீங்கன்னா குடிச்சிட்டேன். ஏன் சொன்னா தாகம். 1/2 மணி நேரம் தான் பேசியிருக்கேன், ஆனா என்ன ஆயிட்டு? தாகம் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, இயேசு சிலுவைய சுமந்துகிட்டே போனாரு. சிலுவை ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த சிலுவை என்ன செய்யறாரு? சுமந்துகிட்டே போயிருக்கிறாரு. அப்புறம் சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. நிச்சயமாகவே அவருக்கு தாகம் வந்திருக்கு. அதனாலதான் 5வது வார்த்தையில சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கசப்பு கலந்த காடிய கொடுத்தாங்க. நம்ம தாகமா இருக்கும்போது ஒருத்தன் கசப்பவே தந்தார என்ன செய்ய? தூத்து என்ன செய்வோம்? தொப்பிடுவோம். ஆனா இவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். ஆனா கர்த்தர் எத்தனையோ பேருக்கு தாகத்தை தீர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இவருக்கு தாகம் தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. நிறைய காரியத்தை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல ஆகார் பிள்ளையை கூட்டிட்டு வனாந்திரத்துல போகும்போது, அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளையை ஈசாக்க ஆகார் பையன் கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ணோடனே சாரல் நினைச்சுவா ஆபிரகாம்கிட்ட, இவன் நம்ம பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், மரியாதையை 2 பேரையும் துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சிருவான்? ஆகாரையும் பையனையும் அனுப்பி விட்டுருவான். கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தில தண்ணியும் வச்சு கொடுத்துருவாரு. ஆனா வனாந்தரத்துல பேசபா அப்படின்னு ஒரு வனாந்தரத்துக்கு போகும் பொழுது தண்ணி காலியாயிரும். இவன் என்ன செய்யறா? தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இன்னும் கையில ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன். அப்ப இவன் என்ன செய்யறா? அந்த பையனை ஒரு செடிக்கு அடியில விட்டுட்டு அம்பு பாய்கிற தூரத்துல போய் நின்னுட்டு
ஐயோ நான் என் பிள்ளை சாகிறதை என்னால் தாங்க முடியாது, ஏன்னா அவ்வளவு தாகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே நினைச்சுவாரு, ஒரு துறவை அவருடைய கண்களுக்கு காண்பித்து தண்ணி கூட அப்படின்றாரு. உடனே தண்ணிய திருப்தியா குடிச்சிட்டு அந்த துருத்திலையும் தண்ணியை கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆகாரையும் அவருடைய பையனுடைய தாகத்தையும் அங்கே தீர்த்தார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது தண்ணி தாகமா இருந்தது. உடனே ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, எப்ப கண்மலையில நீ பேசும்பார், அவரை அடிப்பாரு, அதுல இருந்து தண்ணி வந்துடும். அந்த தண்ணி என்ன செய்ய குடிச்சு அவங்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். இன்னொரு முறை அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா தண்ணி தாகம் வந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல போய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குன்னு குடிக்க போனாங்க. 3 நாள் கழிச்சு அது ஒரே கசப்பு மாறாவாய் இருந்தது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, எப்ப அது பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாரு, அந்த கொப்பை அதுல வெட்டி போடு, அது மதுரமாயி மயிரும், நீங்க தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அதே போல மோசம் அந்த மரக்கொம்பை வெட்டி அதை போடுவாரு, கசப்பா இருந்த தண்ணி மதுரமாய் மாறிடும். எல்லாரும் தண்ணியை சந்தோஷமா குடிச்சிட்டு தாகம் தீர்த்து போயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்சோனை குறித்து பார்க்கலாம். சிம்சோனுக்கு விரோதமா ஒரு முறை பெலிஸ்தர்கள் வரும் பொழுது இவன் கழுதையும் தாரையிலம்பி கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டனால எனக்கு தாகம் அதிகமாயிட்டு, சாகக்கூடிய அளவுக்கு தாகம் அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே, இத்தனை பேரை ஜெயிக்க எனக்கு உதவி செஞ்சீங்க, இப்ப தண்ணி தாகத்தினால இந்த வித்து சேதனம் இல்ல அந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் செத்து போயிருவானோ அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வாரா, தண்ணியை கொடுத்து அவனுடைய தாகத்தை தீர்த்தார். பாருங்க, எத்தனை பேருடைய தாகத்தை எல்லாம் தீர்த்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ இயேசுவுக்கு தாகம் தீர்க்க யாரும் இல்லை. அவர் தாகமா இருக்கிறார், சரீர தாகத்துல இருக்கிறாரு. இன்னொரு தாகம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்தும தாகம். 2 விதமான தாகத்தை சொல்லலாம். ஒண்ணு சரீர ரீதியா அவர் தாகமா இருந்தாரு, இன்னொன்னு ஆத்துமா ரீதியில அவர் தாகமா இருந்தாரு. அவருடைய தாகத்தை தீர்க்கதா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்போடு சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், என்னுடைய தாகத்தை நீங்க தீர்த்து வைப்பீங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்மோடு இன்றைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 32ல இருந்து 40 வரை இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு முடிக்கிறேன். மத்தேயு 25 32ல இருந்து 40. நாம் எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்கலாம், அவர் தாகமா இருக்கிறார், அவருடைய தாகத்தை நாம எப்படி தீர்க்கலாம் அததான் நம்ம பார்க்க போறோம். அதுல 32வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பரானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியரில் என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை எப்படி தீர்க்கலாம்? மிகவும் சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அது அவருக்கே செஞ்ச மாதிரி, அவருடைய தாகத்தை தீர்த்து வைத்த மாதிரி தான். அவங்க கேக்குறாங்க, எப்போ நாங்க பசியா இருக்கும்போது வாங்க சாப்பாடு கொடுத்தோம், எப்போ நீ வியாதியா இருக்கு நம்ம பார்க்க வந்தோம், எப்போ தாகம் இருந்து எப்போ தண்ணி தந்தோம் அப்படின்னு கேட்கும். அவர் சொல்றாரு,
சிறியவர்களாய் அவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம காட்டிலும் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யும் பொழுது தாகத்தோட வந்து தண்ணி கேட்டாங்கன்னா சந்தோஷமா செம்புல தண்ணி குறி கொடுங்க. பசியோட வந்து அம்மா பசிக்குமா கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டாங்கன்னா உங்க வீட்டுல கஞ்சியே இருந்தாலும் கஞ்சியை புளிஞ்சு வச்சு கொடுங்க. யாருக்கு குடிக்கீங்க? அத அவருக்கு குடிக்கீங்க. அல்லேலூயா. அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா, உங்களுக்கு உங்களால் இயன்ற உதவி அவங்களுக்கு செய்யுங்க. அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லம்மா, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இதுதான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரெஸ் இருந்தா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க. இல்ல எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது யாருக்கு செய்றீங்க? மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு செய்கிறோம். இந்த எண்ணத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா அவருடைய தாகத்தை நீங்கள் தீர்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நம்மள காட்டிலும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க இருக்காங்க, அப்படிதானே? உங்ககிட்ட உதவியும் கேட்டு வந்துட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடாதீங்க, இருந்தும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. கடந்த 1 வாரமா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியம்மா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்ப வந்துட்டு, ஏமா நீங்க கிறிஸ்துமஸ்க்கு தந்த சேலைய ஒரு இடத்துக்கு கட்டிட்டு போனோமா, ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாரும் கேட்டாங்க, இது யாரு தந்தா, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நைசா கேட்டுச்சு, அம்மா இப்ப ஏதாவது ஒரு சேலை இருந்தா தாங்கம்மா, நான் குடும்பத்தை கட்டிக்கிடுவோமா அப்படின்னு. முதல்ல என்ன யோசிச்சேன், இந்தம்மா அன்னைக்கு தான் கொடுத்தாச்சுரா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் உள்ள உணர்வு வருது, இல்ல நம்ம கிட்டதான் ஏகப்பட்ட சேலை இருக்கு, நம்ம ஒரு சேலை கொடுக்கறதுல குறைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லி ஏமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன். அந்த அம்மா சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தை பார்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனமா இருக்காது. இல்ல, இது கர்த்தருக்கே கொடுக்கிறோம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்நியனை உபசரிக்கிறதுனால தெரியாதனமா அவர்கள் தூதர்களையும் உபசரித்தது உண்டாம். தூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை கடவுள் கூட சில நேரம் அந்த ஏழையின் ரூபத்துல வருவாரு. வாய்களையே பேசுறாங்களா, அவங்க பண்றாங்களா இல்லையான்னு பாப்போம். சத்தியத்தை கேட்கிறாங்களா, அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். அப்படின்னு சொல்லி கடவுள் கூட ஏழையின் ரூபத்துல, பிச்சைக்காரி ரூபத்துல முன்னாடி வந்து நிப்பாங்க. அந்த நேரத்துல கூட நம்ம இல்லைன்னு சொல்லாதபடிக்கு உடனே அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். என் பையனை இதுல சொல்ல நான் விரும்புறேன். என் பையனுக்கு யூனிஃபார்ம் வந்து 3 ட்ரெஸ் இருந்துச்சு, அதுல ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் சரியில்லையே, 2 ட்ரெஸ் அதான் மாத்தி என்ன செய்யறான் போட்டுட்டு இருந்தான். அப்போ போன மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அவங்க அம்மா வந்து சமையல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப அந்த நேரத்துல மழை பெஞ்சனால அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், இவனுடைய ஃப்ரெண்ட் அசூர், அவன் சட்டையை துவைச்சு என்ன பண்ணிருக்கான்னா அந்த பாறையில போட்டிருக்கான். அது என்ன கருகருன்னு ஆகி அந்த யூனிஃபார்ம் போட முடியாம ஆயிடுச்சு. அப்ப இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் நனைஞ்சிச்சு, மழையும் நனைஞ்சிச்சு. அவன் வீட்டுல கலட்டி போட்டுட்டு வந்துட்டான். ஆனா அவன் சொல்லியிருக்கான், எப்ப நான் நாளைக்கு என்ன சின்னதேன் உன் ட்ரெஸ்ஸை தந்துருதேன் இருக்கான். அப்ப நானே என்ன சொன்னேன், எல்லாம் உனக்கு ட்ரெஸ் எத்தனை தான் இருக்கு, 2 யூனிஃபார்ம் தான் இருக்கு, நீ அதை என்ன செஞ்சிரு நாளைக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். அப்ப மறுநாள் போகும்போது இவன் என்ன செய்யல, கொண்டு வரல வீட்டுக்கு ட்ரெஸ்ஸ. அப்ப என்னன்னு கேட்க, எம்மா அவன் என் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருந்தாம்மா. என்னன்னு கேட்க, அவன் சட்டை புள்ள ஒரு மாதிரி கருகருன்னு ஆயிட்டு அவனுக்கு வர யூனிஃபார்ம் இல்ல, அதனால என் சட்டையை கொடுத்துட்டேன், நீ போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டே. உனக்கு இருந்ததே 2 தானே அப்படின்னு. ஏமா நீங்க தானே சொல்லுவீங்க உதவி செய்யணும்னு சொல்லி, 2 இருந்தா உனக்கு கொடுக்கணும் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அதனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சட்டை இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி துவைச்சு நான் போட்டுக்கிடுதேன், எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. முதல்ல எப்படி இருந்துச்சு, இவனுக்கு இருந்ததே 2 யூனிஃபார்ம் தான், இதையும் இவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நினைச்சு இல்ல என்ன செய்யணும், உதவி செய்யணும். அந்த பெண் அந்த சட்டை கூட இல்ல, அதனாலதான் அவன் என்ன செய்யும் அதை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், நானும் அந்த மன நிலைமைக்குள்ள வந்தேன். அப்ப பாருங்க, இதை கர்த்தர் விரும்புகிறார். உண்மையில அந்த தம்பி போட்டு போகும்போது அவங்க அம்மா நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே? என் பையனுக்கு யூனிஃபார்ம் என்ன ஆயிட்டு வம்பாயிட்டு, ஆனாலும் கூட அந்த பையன் ஒண்ணுமே சொல்லல, சட்டையை குடிச்சிட்டு போயிட்டான். இதன் மூலமாக இயேசுவின் அன்பு அங்கே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவன் கிறிஸ்டியனும் கிடையாது, ஆனா உதவி செய்யறது மூலமாக நிச்சயமாக இயேசுவின் அன்பை அவங்க பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இத கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. பரவாயில்ல, 2 சட்டை தான் இருந்துச்சு, அது ஒரு சட்டைய அவனுக்கு இல்ல சொல்லி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு உண்டு. அல்லேலூயா. இதை போலதான் அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், இத சொல்ல வியாதியா இருக்காங்கன்னா நம்மளால் முடிந்த அளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப அவங்களுக்கு பன் வாங்க கூட காசு வேணா, ஒரு 10 ரூபா கொடுத்து பன் வாங்கி கொடுக்கலாம். இல்ல ஆஸ்பத்திரிக்கு அவங்களால போக முடியல அப்படின்னா என்ன செய்யலாம், பக்கத்துல கூட்டு போய் ஆஸ்பத்திரி காமிக்கலாம். இது ஒரு உதவி. இததான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறேன் பார்க்க முடிகிறது. இந்த ஆத்தும தாகத்தை நம்மளால நிச்சயமாக என்ன செய்ய முடியும், தீர்த்து வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நான் தாகமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் அவருடைய தாகத்தை தீர்க்க ஆயத்தமா இருக்கீங்க? இன்னையிலிருந்து நம்ம ஒரு முடிவு செய்வோம், அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்கும்படிக்கு நம்மளால் இயன்றதை செஞ்சா போதும். பெரிய லெவல்லாம் செய்ய வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ, கஞ்சி தான் இருக்கா, ஒருத்தர் பசியோட வராதா, கஞ்சியை கொடுத்தா போதும். இல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் அப்படி இல்ல, அவர் பசிய ஆத்தக்கு தான் வந்து அம்மா பசி சாப்பாடு தாங்கன்னு கேக்குறாரு. அந்த நேரத்துல உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை கொடுத்தா போதும். அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கே உதவி செய்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அதை நிச்சயமாக நாம செய்வோம். அவருடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது அவர் நிச்சயமாய் சந்தோஷம் அடைவார். நான் தாகத்தோட வந்து உங்க வீட்டுல அம்மா ஒரு சொம்ப தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு சொம்ப தண்ணி தருமா, நான் குடிச்சிட்டு ரொம்ப நன்றிமா, ரொம்ப தாகமா வந்தீங்க, என் தாகத்துல தீர்த்து வச்சீங்களேன்னு சொல்லி என்ன செய்வேன், ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு போவேன். ஆனா என்ன காட்டிலும் சந்தோஷப்படுறது கர்த்தர் தான். ஆமென், அல்லேலூயா. இந்த சிறியர்களில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்க எல்லாரும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய தாகத்தை தீர்த்தார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்துக்குள்ள பங்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருந்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல சொன்னதெல்லாம் நிறைவேறும்படிக்கு அவர் தாகமாயிருந்தார். ஆமென். நேரம் ஆயிற்று, நான் இதோட முடிக்கிறேன். அதனால கர்த்தர் தாகம், இயேசு தாகமாய் இருந்தார்னு சொன்னாரு. அந்த தாகத்தை நம்மளால் இயன்ற அளவு தீர்த்து வைப்போம். ஏழை எளியோருக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து அவர்களுக்கு உதவி செய்வோம். நிச்சயமாக அதன் மூலமாக அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சரீர தாகம், என்னோட ஆத்தும தாகம் என்று நாங்கள் தியானித்தோம். நம்முடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய. மிகவும் சிறியரில் நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய அன்பை பிரதிபலிக்க, அவர்களையும் தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமா இந்த சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.